நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க நிம்மி அக்கா, நீங்க ஏன் அழறீங்க? ஏன் நிம்மி அக்கா எல்லார்கிட்டயும் போய் அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? குண்டு பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குண்டு பாட்டி. முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, ஏன் நிம்மி அக்கா எல்லார்கிட்டயும் போய் அழுதுட்டு இருக்காங்க? அதுவா, அவ அவளோட மாமியார் வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் விட்டுட்டு போறாள்ல, அதுக்கு தான் அழறா. அப்ப இதுல அழுறதுக்கு என்ன இருக்கு? அவங்கள தானே போறாங்க, யாரும் அவங்கள பிடிச்சு தள்ளி விடலையே. அம்மாடி, இது கல்யாணம். கல்யாணத்துல அழுதுதான் ஆகணும். அப்ப கல்யாணம் எதுக்கு பண்றாங்க குண்டு பாட்டி? ஓய் வாளு, கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இல்லன்னா புது வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும்? புது உறவு எப்படி கிடைக்கும்? எல்லாரும் அழுறீங்க, ஒருத்தர் விடாம எல்லாரும். என்னோட அண்ணன் என்ன சொல்வாருன்னா, அது என்னது? புது உறவு உருவாகிறப்ப எப்பவுமே அழக்கூடாதுன்னு. ஏன்னா புதுசு எல்லாத்த விட நல்லா இருக்குமா. யாரும் யாரையும் அடிக்கல, யார்தும் எதுவும் தொலைஞ்சு போல, எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப ஏன் தேவையில்லாம அழணும்? அப்புறம் நிம்மி அக்கா இப்ப 2 ஊர் தான் தள்ளி போறாங்க. ஒருவேளை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். அப்ப எதுக்கு அழணும்? ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா இந்த வாலு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இவ சொல்ற மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு ஒரு புது வாழ்க்கைய, ஒரு புது குடும்பத்தை உருவாக்கிக்க போயிட்டு இருக்கா. ஒரு புது உறவுக்கு உயிர் கொடுக்க போயிட்டு இருக்கா, அதுவும் பெத்தவங்களோட விருப்பத்தோட. அப்ப இது சந்தோஷமான விஷயம் தானே? இது உண்மைதானே? அப்புறம் எதுக்காக அழணும்? பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாயி போறா, அழுக வரதானே செய்யும். ஒரு புது உறவு ஆரம்பிக்கிறதுனால பழைய உறவு முடிஞ்சிருமா? அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, அவங்க குழந்தை அவங்களுக்கு என்னைக்காவது அந்நியமாக முடியுமா? ஆமாங்க, சடங்கு நிறைவேற்றணும்னா அழுதுதான் ஆகணுமா? ஒரு நல்ல விஷயம் தான் நடக்குது. இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் எல்லாருமே இருக்கணும். சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல ஏன் அழணும்? நம்ம நிம்மியே சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புவோம், ரொம்ப சந்தோஷமா. இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு நம்ம நிம்மிய வழி அனுப்பி வைப்போம். இது நம்ம ஊர் பிரீத்தம்புராவிலேயே ஒரு வித்தியாசமான வழி அனுப்புதலா இருக்கணும்.
வணக்கங்க. வணக்கம்ப்பா. இப்போ உங்களுக்கு பொண்ணை எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா வழி அனுப்புறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி வழி அனுப்புறது இந்த ஊரோட வித்தியாசமான முறை. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்து எந்த பொண்ணும் அழுதுகிட்டு போகவே மாட்டா. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் போவா. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாருங்க, இனிமே எங்க பொண்ணு உங்களுக்கு சொந்தமாயிட்டா. ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்கப்பா. ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சரி மீராவா. என்ன நாட்டாம லேட்டா வந்துட்டியே. நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, கல்யாண பொண்ண வழி அனுப்புனத நீயும் பாத்திருந்திருப்ப. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? ஏன் இவ்வளவு நேரமாச்சு? இப்பதான் நிம்மிய வழி அனுப்பி வச்சோம். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ணி, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல நிறுத்துங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல நிறுத்துங்க. நீ இப்படி அழற அளவுக்கு அப்படி என்னமா நடந்தது? என்னாச்சு? ஏன் அழறீங்க? போது நாட்டாம என்ன நடந்ததுன்னு சொல்லு. எல்லாமே முடிஞ்சு போச்சு சித்தி. பூபதி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு.
என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சித்தி, என்னோட நண்பன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் சித்தி. இல்ல நாட்டாம, இல்ல. இத சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இத சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படி தைரியம் வந்துச்சு? என்னோட நாட்டாம, என்னோட நாட்டாம. இல்ல இல்ல, இவர் சொல்றது உண்மைதான். இந்த துணி அவரோட தாங்க. என்னோட பூபதி இதுதான். கடவுளே, இது என்னோட பூபதி இதுதான். கடவுளே, என்னோட பூபதி, பூபதி இதுதானே. என்னப்பா இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்க? நாட்டாம, நீங்க என்ன சொல்றீங்க? பூபதி, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, நம்ம பூபதி இதெல்லாம் எப்படி நடந்தது? இங்க பாருங்க, பணம் ரொம்ப நாளைக்கு அனாதையா கடந்தது. அப்போ அந்த பாடியை நாங்க எங்க சைடுல இருந்து முழுசா முயற்சி பண்ணோம். ஆனா அவரோட சொந்தக்காரங்களை எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பாடியை யாரும் வாங்க கூட வரல. அதனால அரசாங்கத்தோட விதிமுறைப்படி இறுதி சடங்கை பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல, இது இப்படி நடந்திருக்க முடியாது. என் நாட்டம் என்னை இப்படி விட்டுட்டு போயிருக்க முடியாது. இல்ல அத்தை, என் நாட்டம் என்னை இப்படி விட்டுட்டு போக மாட்டாரு. என் நாட்டம் என்னை விட்டுட்டு இல்ல 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 இல்ல, என் நாட்டம் போக மாட்டாரு. இல்லப்பா, ரத்தம் இல்ல. அண்ணி,
மீரா, நீ என்ன பண்ற? உனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ணா, நீங்க கதவை பூட்டி வச்சிருந்தீங்கன்னா எங்க இருந்து எனக்கு தூக்கம் வரும்? அட என்ன மீரா, கதவை திறந்து வச்சா வெளியில இருந்து வர சத்தத்தினால உன்னால எப்படி தூங்க முடியும்? இப்ப நீ தானே தூக்கம் வருதுன்னு சொன்ன, அப்பயும் தூங்க மாட்டேங்கிற. சரி தூங்கு. அண்ணா, அங்க பாரு. அம்மா, அந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல? ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க, அப்படியே இன்னைக்கு மாதிரி. மீரா, அம்மா எப்பயும் அழகா தான் இருப்பாங்க, ஆனா இந்த போட்டோல இன்னும் அழகா இருக்காங்க. அப்பா இருக்கும்போது அம்மா எப்பயும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. அண்ணா, அப்பா சீக்கிரமா திரும்பி வரணும். ரொம்ப 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 சீக்கிரமா. இப்பவே உடனே வரணும். ஏன்? அப்பா திரும்பி வந்துட்டா அம்மா எப்பவுமே இதே மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாங்கல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விட்டுட்டு உங்களால எப்படி போக முடியும்? எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, என்னைக்கும் நீங்க என் கூட தான் இருப்பீங்கன்னு. நான் எப்பவுமே சுமங்கலியா தான் இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு கொடுத்த வாக்கு நீங்க எப்படி மீறலாம்? நீங்க வாக்கு கொடுத்தா அது எப்பவும் காப்பாத்துவீங்கல்ல, காப்பாத்துவீங்கல்ல. அப்ப இப்ப மட்டும் ஏன் காப்பாத்தாம போயிட்டீங்க? நீங்க என்னோட நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. ஆனா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. மறுபடியும் நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. நீங்க மறுபடியும் என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க மறுபடியும் என்ன ஏமாத்திட்டீங்க. மறுபடியும் நீங்க என் நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. நீங்க என் நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. என் நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. மறுபடியும் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. என்ன என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. ஏமாத்திட்டீங்க. ரத்னா, ரத்னா, ரத்னா.